வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ராக்டிஸோட இடையிடையில் ஃப்ரேசஸ் சொற்றொடர்களும் கற்றுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ரூல்ஸ் எல்லாம் தெரியும்னா இங்கே காட்டுற அந்த நிமிஷம் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு போயிடுங்க. இல்லைனா முழுசாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த ப்ராக்டிஸுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். லெவல் 1ல் 10 கேள்விகள் நான் ஒன்று உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கண்களையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் முதல் பீப் சவுண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை போய் கேட்கணும். கேள்வி கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஆரம்பிச்சிடணும். அங்கே நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, சரியான வார்த்தையை போடுறோமா, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் அங்கே பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் கண்ணையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் மனசுக்குள்ளாரே ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும். அது தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவோ இல்லை ஒரு வாக்கியமாவோ இல்லை 30 செகண்டுக்கு மேலாவோ இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன இயல்பாக பதில் சொல்கிறீங்களோ அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பயிற்சி செஞ்சு முடிக்கும்போது 125 கேள்விகளை பயிற்சி செஞ்சு முடிச்சிருப்பீங்க. நம்ம கேள்விகளை பயிற்சி செய்ய தொடங்கலாமா? முதல் கேள்வியை என்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் பதிலளிக்க துவங்குங்க. அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஹேவ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட்ஸ்? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரே மாதிரியான ஆர்வங்கள் இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எஸ், நோ அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் கூடுமான வரைக்கும் 30 செகண்டுக்கு மேலே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் பீப் சவுண்ட் வந்த உடனே உங்களுக்குள்ள கேளுங்க. இப்போ ஒரு ஃப்ரேஸ் பார்க்கலாம். வெரி ஹாப்பி, மிகவும் மகிழ்ச்சியாக. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வச்சு தான் நிறைய வாக்கியங்கள் நம்ம பேச முடியும். உதாரணத்துக்கு, ஷீ இஸ் வெரி ஹாப்பி டுடே. இன்னைக்கு அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. எங்கெல்லாம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாகன்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், டு யூ மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸிலி? நீங்கள் புதிய நண்பர்களை சுலபமாக உருவாக்குறீங்களா? கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், குவாய்ட் ஈஸி, மிகவும் எளிதாக. திஸ் டாஸ்க் இஸ் குவாய்ட் ஈஸி. இந்த பணி மிகவும் எளிதானது. நம்ம எங்கெல்லாம் மிகவும் எளிதானது அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின், டு யூ ப்ரிஃபர் கேஷுவல் ஆர் ஃபார்மல் அட்டையர்? நீங்கள் சாதாரண உடை இல்லை உத்தியோகபூர்வ உடை எதை அணிய விரும்புகிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஃபுல் ஆஃப் ஹோப், நம்பிக்கை நிறைந்ததாக. த ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹோப். அந்த ரூமே நம்பிக்கை நிறைஞ்சதாக இருந்துச்சு. எங்கெல்லாம் நம்ம நம்பிக்கை நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டு யூ ஷேர் சீக்ரெட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் நண்பர்களோட ரகசியங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட் ஃப்ரைஸ் afraid of the dark. இருளை கண்டு பயப்படுறது. he is afraid of the dark. அவன் இருட்டை கண்டு பயப்படுறான். எங்கெல்லாம் நீங்கள் இருட்டை கண்டு பயப்படுறத பற்றி பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், who makes the important decisions in your family? உங்கள் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை யார் எடுப்பாங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைஸ், ரியலி பியூட்டிஃபுல். உண்மையாக அழகானதாக. த பெயிண்டிங் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். அந்த ஓவியம் உண்மையாக அழகாக இருக்குது. எங்கெல்லாம் நம்ம உண்மையாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you pick out your clothes the night before or in the morning? நீங்கள் காத்தால போட வேண்டிய ட்ரெஸ்ஸை நைட்டே எடுத்து வச்சுருவீங்களா இல்லை காலையில் எடுப்பீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைஸ், வெரி எக்ஸ்பென்சிவ். மிகவும் விலை உயர்ந்ததாக. தட் கார் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த காரு ரொம்ப விலை உயர்ந்தது. எங்கெல்லாம் நம்ம ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட் ஆக்டிவிட்டீஸ் டு யூ அண்ட் யுவர் பார்ட்னர் என்ஜாய் டுகெதர்? நீங்களும் உங்கள் பார்ட்னரும் என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸை என்ஜாய் பண்ணி சேர்ந்து பண்ணுறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைஸ், டூ ஷார்ட். ரொம்ப சின்னதா. த ட்ரெஸ் இஸ் டூ ஷார்ட் ஃபார் ஹர். அந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம எங்கெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டூ யூ ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி ஃபார் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்? நீங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைஸ், ஹைலி இன்டெலிஜென்ட். ஷீ இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட் இன் மேத். அவள் கணித பாடத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கா. எங்கெல்லாம் நம்ம ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹூ பிளான்ஸ் தி அவுட்டிங்ஸ் இன் யோர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் நண்பர்களோட குழுவில் சுற்றுலா பயணங்களை திட்டமிடுறது யார்? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைஸ், afraid of failure. தோல்வியை கண்டு பயப்படுறது. he is afraid of failure. அவன் தோல்வியை கண்டு பயப்படுறான். தோல்வியை கண்டு பயப்படுறத பற்றி நம்ம எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்,
வாட் டைப் ஆஃப் ஷூஸ் டு யூ யூஷுவலி வேர்? நீங்கள் வழக்கமாக என்ன மாதிரியான ஷூக்களை அணிவீர்கள்? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைஸ், ஹார்ட் டு ஃபைண்ட். கண்டுபிடிக்க கடினமாக. திஸ் பசில் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் தி ஆன்சர் டு. இந்த புதிரோட பதிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. எங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரேசஸ்னால் என்ன? நாம் படிக்கிற இந்த 25 ஃப்ரேசஸும் என்ன மாதிரியான ஃப்ரேசஸ்? இந்த கிராமர் நோட்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெரி குட், ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெவலை முடிச்சிட்டோம். செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில்கள் நம்ம சேனலில் அடுத்த வீடியோக்குள்ளே போஸ்டர்களாக போட்டுருவோம். அதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும்போது ஏற்கனவே சொன்ன பதில்கள் மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஒரு வாட்டியும் ஒரு புது புது பதில்கள் இருக்கும். வாசித்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த பதில்கள் வாசித்து காட்டியிருப்போம். அதை கேட்டு கூட நீங்கள் இன்னொரு முறை பயிற்சி செய்யலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வழியாகவும் போஸ்டரை படிக்கலாம், இல்லாட்டி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கும் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் லெவல் போகலாமா? 2வது லெவலில் 10 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கொடுப்பேன். என்கிட்ட இருந்து கேள்வி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுக்குள்ள பீப் சவுண்ட் வந்தவுடனே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்ட நொடியே ஆங்கிலத்தில் பதில் அளிக்க தொடங்கிடுங்க. 1 நிமிஷம் கழித்து அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதில் அளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் யூ வென் யூ நீட் ஹெல்ப்? உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next phrase, eager to learn. கற்க ஆர்வமாக. She is eager to learn new things. அவள் புதிய விஷயங்களை கற்க ஆர்வமாக இருக்கிறாள். படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட் கலர்ஸ் டு யூ லைக் டு வேர் த மோஸ்ட்? நீங்கள் எந்த கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு அதிகமாக விரும்புவீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next phrase, difficult to solve. பிரச்சனையை தீர்க்க கடினமாக. This problem is difficult to solve. நம்ம எங்கெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்,
Do you like your neighborhood? நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இடம், சூழ்நிலை, மனுஷங்களை விரும்புகிறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next phrase, rich in history. வரலாற்றில் செழிப்பான. The city is rich in history. அந்த நகரம் வரலாற்றில் செழிப்பானது. வரலாற்றில் செழிப்பான அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you wear accessories like jewelry or watches? நீங்கள் சாதாரணமாக நகைகள், கடிகாரம் போன்ற ஆபரணங்களை போட்டுக்குவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், குட் அட் மேத். கணித பாடத்தில் திறமையானவங்க. ஷீ இஸ் குட் அட் மேத். அவள் கணித பாடத்தில் திறமையானவள். எங்கெல்லாம் நம்ம கணிதத்தில் திறமையானவங்கன்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டு யூ ப்ரிஃபர் லிவிங் இன் த சிட்டி ஆர் த கண்ட்ரி சைட்? நீங்கள் நகரத்தில் வாழ விரும்புகிறீங்களா இல்லாட்டி கிராமப்புறத்தில் வாழ விரும்புகிறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், வெரி டயர்ட். மிகவும் சோர்வாக. ஹீ இஸ் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஒர்க். வேலையை முடிச்சப்புறம் அவன் ரொம்ப சோர்வாக இருக்கான். ரொம்ப சோர்வாக அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டு யூ டாக் டு யுவர் பார்ட்னர் அபவுட் யுவர் டே? பொதுவாக நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்கள் நாளை பற்றி இன்றைக்கி நல்லா நடந்துச்சு அந்த மாதிரி பேசுவீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
Next phrase, famous for its art collection. The museum is famous for its art collection. அந்த அருங்காட்சியகம் அதோட கலை சேகரிப்புக்கு புகழ் பெற்றது. எங்கெல்லாம் நம்ம புகழ் பெற்றது அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do your friends visit your home often? உங்க நண்பர்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வராங்களா? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், happy with the result. முடிவில் மகிழ்ச்சியாக. they are happy with the result. அவங்க ரிசல்ட் நல்லபடியாக வந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்கெல்லாம் முடிவால் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you work close to where you live? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வேலை செய்கிறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், குவிக் டு ரெஸ்பாண்ட். வேகமாக பதிலளிக்க. ஷீஸ் குவிக் டு ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ். அவள் மின்னஞ்சல்களுக்கு வேகமாக பதிலளிக்கிறா. எங்கெல்லாம் நம்ம வேகமாக பதிலளிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you prefer solving problems alone or with help? நீங்கள் பிரச்சனைகளை தனியாவா இல்லாட்டி உதவியோடு தீர்க்க விரும்புகிறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், pleased with the service. சேவையால் திருப்தியாக. we are pleased with the service. நாங்கள் சேவையால் திருப்தியாக இருக்கோம். நம்ம எங்கெல்லாம் சேவையால் திருப்தியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you and your partner spend time with each other's families? நீங்களும் உங்கள் பார்ட்னரும் உங்கள் 2 குடும்பங்களோட நேரத்தை செலவிடுறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், நர்வஸ் அபவுட் த டெஸ்ட். தேர்வை பற்றி பதட்டமாக இருக்கிறது. ஷி ஃபீல்ஸ் நர்வஸ் அபவுட் த டெஸ்ட். அவள் தேர்வை நினச்சி பதட்டமாக இருக்கா. நம்ம எங்கெல்லாம் தேர்வை நினச்சி பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். கிரேட் ஜாப். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 3வது லெவல் போகலாமா? 3வது லெவலில் 5 கேள்விகளை கொடுப்பேன். முதல் பீப் சவுண்ட் வந்ததும் நீங்கள் பதிலளிக்க ஆரம்பிச்சிடுங்க. 2 நிமிஷம் கழித்து அடுத்த பீப் சவுண்ட் வந்ததும் நீங்கள் பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆஃபன் டு யூ டெல் யுவர் ஃபேமிலி ஆர் பார்ட்னர் தட் யூ லவ் தம்? நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடையோ இல்லாட்டி உங்கள் பார்ட்னர்கிட்டையோ அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ அடிக்கடி சொல்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ரெடி ஃபார் ஆக்ஷன். நடவடிக்கைக்கு தயாராக. தேர் ரெடி ஃபார் ஆக்ஷன். அவங்க நடவடிக்கைக்கு தயாராக இருக்காங்க. நம்ம எங்கெல்லாம் நடவடிக்கைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹவு டு யூ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் ஈச் டே? நீங்கள் தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
Next phrase, important to note. குறிப்பிட முக்கியமான. It's important to note the details. விவரங்களை குறிப்பிடுறது முக்கியமானது. நம்ம எங்கெல்லாம் விவரங்களை குறிப்பிடுறது முக்கியம்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you value hard work or talent more? நீங்கள் கடின உழைப்பு இல்லாட்டி திறமை எதை அதிகமாக மதிக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. Next phrase, helpful in times of need. தேவைப்படும் நேரங்களில் உதவியாக. He is helpful in times of need. அவன் தேவைப்படுற நேரங்களில் உதவியாக இருக்கான். எங்கெல்லாம் நம்ம தேவைப்படுற நேரங்களில் உதவியாகன்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், how do you show respect to others? மற்றவங்க கிட்ட மரியாதையை எப்படி காட்டுறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. நெக்ஸ்ட் phrase, capable of great things. பெரிய விஷயங்களை செய்ய திறமையான.
ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரேட் திங்ஸ். அவள் பெரிய விஷயங்களை செய்ய திறமையானவ. எங்கெல்லாம் நம்ம பெரிய விஷயங்களை செய்ய திறமையானவங்கன்னு சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் யோர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் என்ன? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். புரிந்து கொள்ள எளிதான. திஸ் புக் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த புத்தகம் புரிந்து கொள்ள எளிதானது. புரிந்து கொள்ள எளிதானது அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். வெல் டன். மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.